வணக்கம். இந்த வீடியோல ஐயப்பன்மார்கள் அவங்களுடைய குருசாமியை எப்படி மதிக்கணும், குருசாமி கிட்ட எப்படியெல்லாம் பணிவா நடக்கணும், அவர்கிட்ட நம்ம என்னென்ன தப்புகள்லாம் பண்ணிடவே கூடாது அப்படின்னு விலாவரியா சில விஷயங்களை பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தை பார்க்கும்போது ஒரு குருநாதர் ஒரு குருசாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பாவமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா சொல்லணும்னா சின்ன வயசுல எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்முடைய டீச்சர்மார்களை எல்லாம் பார்த்து எப்படி பயந்துருப்போம். அதுக்கப்புறமா வரக்கூடிய நேரத்தில் தொழில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசான நம்முடைய குருநாதரை பார்த்தும் நம்ம கொஞ்சம் பயந்துருப்போம். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்திருப்போம். அவங்க சொல்றதெல்லாம் நமக்கு வேத வாக்கா இருந்திருக்கும். அவர் என்ன சொன்னாலும் அது சரியாத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஓடக்கூடிய இந்த வாழ்க்கை சூழ்நிலையில குருசாமி குருநாதர் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இலக்கணமானது மாறி போய் கிடக்குது. பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர்மார்களா இருக்கட்டும், இல்ல நமக்கு தொழில் சொல்லி கொடுக்கக்கூடிய சீனியர்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆனா குறைஞ்சது ஐயப்ப சாமியை கும்பிட வரும்போதாவது குருசாமிமார்களை இந்த சிஷ்யர்கள் அவருடைய சீடர்கள் எல்லாம் எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போறோம். முதல் விஷயம், குருசாமியை கேலி பண்ணக்கூடாது. குருசாமி சில நேரத்தில் ரொம்ப வயசானவராக இருப்பாரு. அவரையே கேலி கிண்டல் பண்ணி அவரை கூப்பிட்டு போகக்கூடாது. அவர் தான் வழி நடத்தி நம்மளை கூட்டு போகணுமே தவிர நம்ம படம் பிடிச்சி அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நம்ம கூட்டு போகக்கூடாது. குருசாமியை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நம்ம கேட்டு நடந்துக்கிறணும். அதுக்கப்புறம் குருசாமி கிட்ட போய் குடுக்கல் வாங்கலாம் வச்சுக்கிற கூடாது. குருசாமிங்கிறவருக்கு அதுக்கான அந்தஸ்தை அதுக்கான மரியாதையை கொடுக்கணும். அப்புறம் குருசாமிக்குன்னு எதிரிகள் இருப்பாங்க பாருங்க. குருசாமியை பிடிக்காதவங்க அவங்களோட போய் பழகிக்கிட்டு குருசாமியுடைய எதிரிகள் அவரை பத்தி தப்பா சொல்லக்கூடியதை, குருசாமியுடைய போட்டிக்காரங்க போட்டியாளர்கள் அவரை பத்தி ஏதாவது தப்பா சொன்னாங்கன்னா அதை காதால கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களோட ரசிச்சுக்கிட்டு நிற்க கூடாது. குருசாமியுடைய சொல்லாகட்டும் செயலாகட்டும் இந்த உலக இயல்புக்கு மாற்றா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்க கூடாது. குருசாமி எது சொன்னாலும் கரெக்டாக தான் சொல்லுவாரு, நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாரு அப்படின்னு நம்பணும். குருசாமியும் ஒரு மனுஷன் தானே, அவர்கிட்டையும் நிறைய குறைகள் இருக்கும், அப்படியெல்லாம் கணக்கு போடக்கூடாது. குருசாமிங்கிறவர் பகவானே இங்கே எழுந்தருளி இருக்காரு அப்படின்னு நம்பணும். குருசாமி கிட்ட அடிபணிகிறதுல அவர்கிட்ட நம்ம நம்பிக்கை வைக்கிறதுல ஒரு எதேச்சையான எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. குருசாமி என்ன ஒரு கட்டளை போட்டாலும் அதை செய்யணும். மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு குருசாமி சொல்றத செய்யாம விடவே கூடாது. மற்றவங்க பார்க்குறாங்களே அதனால குருசாமி கிட்ட எந்நேரமும் நம்ம சரணம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, கெத்தா நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமிக்கு எதிர்த்து போட்டி போட்டு நிற்கக்கூடாது. அவரை பார்க்கும் போதெல்லாம் சரணம் சொல்லணும், வணக்கம் வைக்கணும். குருசாமியை மாலை போட்டப்ப பார்த்ததோட சரி, அதுக்கப்புறமா மலைக்கு போறப்ப தான் அவரை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. குருசாமி கூட சேர்ந்து எல்லா பஜனைக்கும் போகணும். அவர் எங்கெங்கெல்லாம் பூசை வைக்கிறாரோ அங்கெல்லாம் போய் கலந்துக்கிறணும். குருசாமியுடைய ஆசி மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், அப்புறம் நேரா ஐயப்பன் கூடயே நம்ம டீலிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருசாமியை உதாசீனப்படுத்தக்கூடாது. குருசாமி கிட்ட போய் சாமி எனக்கு இது கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட குறிப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அதுக்கு வழி சொல்லி கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. குருசாமிக்கு யாருக்கு எந்த நேரத்தில் என்ன சொல்லி தரணும் அப்படின்னு தெளிவா தெரியும். என்னைய ஒரு மாதிரி நடத்துறீங்க, ஆனா வேற ஒரு சாமி இருக்காரு அவரை நீங்க வேற மாதிரி நடத்துறீங்களே, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இப்படியெல்லாம் போய் குருசாமி கிட்ட கேட்கக்கூடாது. குருசாமி ஏதாவது ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா இம்பிட்டுதானா அப்படின்னு அதை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. வேற சாமிமார்கள்லாம் குருசாமி கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்தோ, குருசாமி அவங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்கறத பார்த்தோ, இல்லைன்னா அவங்க குருசாமிக்கு நிறைய தொண்டுகள் பண்றது இதையெல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடாது. குருசாமி மற்றவங்க கிட்ட பேசும்போது அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு ஒட்டு கேட்கக்கூடாது. இந்த குருசாமி கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு, இனிமேல் இவர் கூட சேர்ந்து நம்ம இருக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஒருவேளை உங்க குருசாமி உங்களுடைய சொந்தக்காரராகவே இருந்தாலும் அவர்கிட்ட போய் நீங்க சிஷ்யரா சேர்ந்ததுக்கு அப்புறமா அவரை உறவு முறை சொல்லி கூப்பிடக்கூடாது, குருசாமின்னு தான் கூப்பிடணும். நிறைய பேர் நிறைய விதமா சாமிகளை கும்பிடுவாங்க, ஆனா நான் செய்யறது தான் சிறந்தது, நான் செய்யறது தான் முக்கியமானது அப்படின்னு தற்பெருமை பேசிக்கூடாது. குருசாமி கிட்டயே போய் நான் பாத்தீங்களா இந்த வேலையை எப்படி செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு தன்னைத்தானே
தீர்த்திக்கிற கூடாது. கஷ்டப்பட்டு மலைக்கு வர்றவங்களையும் அன்னதானம் போடுறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்களை எல்லாம் பார்த்து கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. ஐயப்பனை பார்க்க போகக்கூடிய அந்த அனுபவத்தில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டங்கள் வந்துருச்சுன்னா அதை குருசாமி கிட்ட போய் சொல்லி முறையிடாம மற்றவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது. குருசாமி ஏதாவது முக்கியமா ரகசியமா ஏதாவது சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதை சத்தம் போட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. குருசாமியை பார்க்க வரக்கூடிய மற்றவங்களை பார்த்து, அதுவும் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணக்கூடாது. பெண்களை மதிக்கணும், அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க கூடாது, மரியாதையோட நடத்தணும். எல்லா பெண்களுமே தேவியுடைய வடிவம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பியே தீரணும். நான் தான் குருசாமிக்கு ரொம்பவே நெருக்கமானவன், பிரியமானவன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு சுத்தக்கூடாது. இதையெல்லாம் ஐயப்பன்மார்கள் கடைபிடிச்சு குருசாமி கிட்ட நல்ல சிஷ்யர்களாக இருந்து ஐயப்பனுடைய அருளை வாங்கிக்கிறணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.